இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் நாள் 14/3/2025 மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:23 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பௌர்ணமி பிற்பகல் 12:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 6:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:54 வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய திறமைகளை எளிமையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை எல்லாமே மகிழ்ச்சியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் கிட்ட நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் முடியும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லிணக்கமும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று செழிப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில வேலைகளை நீங்க திட்டமிட்டு செய்தாலுமே செலவுகள் உங்கள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடுமாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு அவசிய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நீங்கள் நினைத்த மாதிரி நல்லபடியாகவும் நடைபெறும். ஆன்லைன் வர்த்தகத்துல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சிலருக்கு மூட்டு வலி, கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வளைந்து கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. சில தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். நீண்ட காலமாக நினைத்து இருந்த ஒரு ஒப்பந்தத்தை இப்பொழுது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்களுக்காக நீங்க விருந்து ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வீட்டுல சுப காரியங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுடைய புகழும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு தங்க நீங்கும். மனதில இருக்கின்ற ரகசியங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். மதிப்பளித்து நீங்க நடந்து கொண்டாலே போதும். எந்த ஒரு செயலிலும் இன்று திருப்தியாகவும் உணர்வீங்க. எதிலும் நீங்க பகுத்தறிந்தும் செயல்படுவீங்க. மனதில ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பேச்சுக்களின் மூலம் சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில விஷயங்களை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதீதமாக நீங்க சிந்திக்கவும் வேண்டாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை எல்லாமே திறமையாக கையாளவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இன்று காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் துணையை இன்று மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. அவர்கள் கிட்ட நீங்க அன்பாக பேசவும் செய்வீங்க. நிதி நிலையில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கிய இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. தோப்பு குத்தகையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய வேலைகள்ல இருக்கிறவங்க அதிக அக்கறையுடன் செயல்படுவதும் நல்லது. நம்பிக்கையான நபர்களிடத்துல பணத்தை கொடுத்து வைக்கவும் செய்வீங்க. சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறுங்க. தொழில வருமானமும் இருக்கும், முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வேலை சுமையினால சற்று உடல் அசதியுடனும் மன சோர்வுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு புதியதாக வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் நீங்கும். நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று தொழில தேவையான அளவு பணம் கையில இருந்தாலுமே திடீர் செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய முதலீடுகளுக்காக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலுவலகத்துல பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல சாதகமான போக்கும் காணப்படும். குடும்பத்துல பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையலாம். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதுல காலதாமதங்களும் ஏற்படலாம். வர்த்தக பணிகள்ல பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்குங்க.
உங்களுடைய செயல்களை எல்லாமே புத்திசாலித்தனத்துடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் சற்று நிதானமாக செய்தாலே போதுங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று அலுவலகத்துல சக ஊழியர்கள் கிட்ட அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. அவர்களினால ஏதாவது சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்ல பழுதான மின்சாதன உபகரணங்களுக்கு பதிலாக புதியதாக ஏதாவது வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. இன்று சற்று பொறுமையாக பேசி மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. வீட்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வெளிநாடு செல்ல முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சபைகள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விஐபிக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல அனைவராலும் பாராட்டவும் படுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுக்கு தோன்றக்கூடிய புதிய திட்டங்களை சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய உதவிகளும் இருக்கும். தொழில சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல உங்களுடைய திட்டங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உங்கள் சம்பந்தப்பட்ட ரகசியங்களையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஆராய்ச்சி படிப்புல இருக்கின்ற மாணவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வீட்ல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்ல குதூகலமான போக்கும் காணப்படும். கலை சார்ந்த செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரலாம். சேமிப்பு விஷயங்கள்ல சில புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதுவிதமான சிந்தனைகளை செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. முன்னேற்றமான போக்கும் இருக்குங்க. செயல்பாடுகள்ல அதிக புத்தி கூர்மையுடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு புதிய யோசனைகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி கூர்மையும் வெளிப்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். ஆழ்ந்த தூக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழப்பமாக இருந்து வந்த மனதிற்கு நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியிட சூழல்கள் சிறப்பாக தங்க இருக்கும். பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலுமே அதனை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். தேவையற்ற விவாதங்களை இப்பொழுது நீங்க செய்யவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை புத்திசாலித்தனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒவ்வாமை போன்றவற்றின் காரணமாக சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசியல் தலைவர்களுக்கு இப்பொழுது நல்ல மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க.
வேலைகளை செய்து மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்லூரி பேராசிரியர்கள் வழக்கறிஞர்களுக்கு இப்பொழுது பேரும் பெருமையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நேர்த்தியாகவும் செயல்படுவீங்க. தடுமாறி இருந்து வந்த தொழிலை எல்லாமே நல்ல முன்னேற்ற போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்காக கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட்டாக சேர்ந்து செய்கின்ற தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டியதும் இருக்கும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால நீங்க சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இரவு நேரத்துல வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் ஏதாவது உங்ககிட்ட நிதி உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகளும் அதனால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல உங்களுக்கு தோன்றக்கூடிய புதிய திட்டங்களை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமான நாளாகவும் அமையும். தொழில்ல சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல உங்களுடைய திட்டங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். ஆராய்ச்சிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். தன வருவாய் மேம்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் தொடர்பான செயல் திட்டங்களையும் நீங்கள் வடிவமைக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்துல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயித்தும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. செயல்களுக்கு புகழும் பெருமையும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகளும் பிறக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை குறைந்தும் காணப்படுவீங்க. ஏதாவது ஒரு வகையில நீங்க பொறுமையை இழந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. வேலைகள்ல முழு கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பணிகளை நிறைவேற்றுவதற்காக சிறு கால தாமதங்களும் ஏற்படலாம். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஏதாவது ஒரு நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஒத்துழைப்பு தர மறுத்த ஊழியர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. உற்பத்தியில ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த மனக்கவலைகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணத்தையும் பெற்றுவிடலாங்க. ஏமாற்றங்களும் நீங்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்ற உறவினர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையுங்க. எதிலும் என்று பொறுமையுடன் இருப்பதுதாங்க நல்லது.
யாரையும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். அவர்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளித்து சென்று விடுவதே நல்லதுதாங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் உங்களை கடிந்து பேசினாலும் பொறுமையாக சென்று விடுவதும் நல்லது. இன்று பிற்பகலுக்கு மேல சற்று ஓய்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். வேலையில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. ஆன்மீக செயல்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து ஒரு நல்ல செய்தியும் வந்து சேரலாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட தூர பயணங்களையும் மேற்கொள்வீங்க. உங்களுடைய நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான சூழலும் உருவாகும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இப்பொழுது நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான நல்ல ஆதரவுகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலான வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் வேலைகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தனித்தன்மையை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வேலை செய்கின்ற இடத்துல அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில கடினமான பணிகளை கூட எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சீராகவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினருக்காக பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாலினத்தவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. எந்த விதமான விதண்டாவாதமான பேச்சுக்களிலும் நீங்க ஈடுபடவும் வேண்டாம். கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களிடத்துல நயமாக பேசி வேலைகளை வாங்கவும் செய்வீங்க. உங்களை கவிழ்க்க முயற்சி செய்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. எந்த காரணம் கொண்டும் ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இது ஏதாவது பொருள் இழப்பை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. ஒரே நாள்ல 2-3 வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இது ஏதாவது வீண் பழிச்சொற்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. மனதுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய பணிகளை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று செயல்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. கோபத்தை வெளிப்படுத்தி வேலைகள்ல எதுவும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. அதற்கான ஆயத்த ஏற்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
திருமணம் தொடர்பாக நல்ல செய்திகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருந்து வேலைகளை முடித்து விடுவதும் நல்லது. பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. எதிலும் கோபமின்றி பொறுமையுடன் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வர்த்தக பணிகள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான செலவாக இருந்தால் 1ற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. யாருடைய பேச்சுக்களையும் நம்பி வீண் செலவுகள் செய்துவிடவும் வேண்டாம். செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தடைகளை சந்தித்த பின்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாக கொண்டாடவும் செய்வீங்க. இன்றைய நாளை சரியான முறையில நீங்க பயன்படுத்தவும் செய்வீங்க. இன்று குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சற்று கடினமாகத்தாங்க இருக்கும். சில இழுபறியான சூழல்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இன்று சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்லபடியாகத்தாங்க இருக்கும். திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகத்தாங்க இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய தொழிலுக்கு புதிய நண்பர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக வியாபாரத்தையும் கொண்டு செல்வீங்க. பொறுப்பாக பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்தும் கொள்வாங்க. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை உடனடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதற்கான தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வேலை விஷயத்துல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. நீங்களே உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. பணத்தை கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இப்பொழுது நீங்கள் கொடுத்த கடன் தொகையும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உத்தியோக பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் மாற்றத்தினையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய சூழல்கள் உங்களுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலம் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு அனுகூலமாக தங்க இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளும் எளிதில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். எப்பொழுதோ வாங்கி போட்ட சொத்துக்களின் மூலமாக இப்பொழுது நல்ல வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடைகள்ல செய்த முதலீடுகளினால இப்பொழுது லாபத்தையும் பெற்றுவிடலாம். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய கிளைகளை திறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறப்பாக வேலைகளை செய்து முடித்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. வாகன வசதிகளும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே இன்று பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வேலை மற்றும் வியாபாரத்துல சில புதுமையான விஷயங்களை கையாளவும் செய்வீங்க. இதன் மூலம் சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணத்திற்காக நாள் குறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய காதலுக்காக குடும்ப உறுப்பினர்களுடைய சம்மதத்தையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு விரும்பிய படிப்புல சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். முக்கியமான முடிவு ஒன்றினை நிதானத்துடனும் இருப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. மனதில புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். அலுவலகத்துல உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். ஆரோக்கியமும் மேம்படும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எல்லாமே விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இது உங்களுக்கு சற்று ஓரளவிற்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. பிரச்சனைகள்ல இருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் இருப்பீங்க. தைரியத்துடன் சில வேலைகளை எல்லாமே முடிக்கவும் செய்வீங்க.
திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். சேமிப்புகளை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. கையிருப்பு கரையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கமும் இருக்குங்க. சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. திருமண பேச்சுவார்த்தைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். காதல்ல இருக்கிறவங்க கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில அவசரமான வேலைகளாக இருந்தாலுமே நிதானத்துடன் செய்வதும் நல்லது. வேலை இடத்துல எதிர்பாராத சில காயங்களும் ஏற்படலாங்க. நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. இன்று உங்கள் தந்தையினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பேச்சுவார்த்தைகள்ல அமைதியான போக்கும் இருக்கும். மனதில சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். நட்பு வழியில நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவருவதற்காக சில சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று கொடுத்த வாக்குகளையும் காப்பாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்குங்க. பாடங்களை படிப்பதில சிரமம் என்று எதுவும் இருக்காது. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகத்துல சாதகமான போக்கும் காணப்படும். நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல சொத்துக்கள் தொடர்பான தகராறுகள் முடிவிற்கும் வந்து சேரும். நண்பர்களுக்காக பண ஏற்பாடுகளையும் செய்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். அறிவியல் சார்ந்த துறைகள்ல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர்நிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சுமூகமான போக்கினை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வேலைகள்ல இன்று கூடுதல் கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. வேலை செய்கின்ற இடத்துல கூடுதல் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வேலைகள்ல ஏதாவது தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல முக்கியமான சந்திப்புகளும் நடைபெறலாங்க. அவர்கள் கிட்ட எதிர்காலத்தை பற்றி விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி இருக்காது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு தொழில நீங்க அதிக கால் வைக்கவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. ஏமாற்றங்களும் ஏற்பட்டு விடலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கமே போக வேண்டாங்க. பெரிய பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த நஷ்டங்களும் குறையும். செலவுகளும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். பயணங்களினால நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்து சந்திக்க சென்ற ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயாருக்காக மருத்துவ செலவுகளும் செய்வீங்க.
இன்று வியாபாரத்தில் சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால வீட்டுல நடைபெற இருக்கின்ற மகிழ்ச்சியான செயல்பாடுகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல விருந்து விசேஷங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று சிலருடன் சேர்ந்து செய்யும் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளுடைய திருமணம் தொடர்பாக கவனமாக நிதானமாகவும் பேசுவதும் நல்லது. நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சாதகமான சூழலும் உண்டாகும். அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல அலைச்சல்கள் காணப்பட்டாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல இடமாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். போட்டிகளும் இருக்குங்க. ஆனாலும் இது சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:54 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. சுமூகமான போக்கும் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமமான நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது உங்களுடைய முன்னேற்றத்தை குறித்து கவலைகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணியில ஏதாவது தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் காரணமாக மேலதிகாரிகள் கிட்ட அதிருப்தி ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். அமைதியான போக்கும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். காரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நெருக்கமான நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மாமன் வழி உறவினர்களுக்காக நீங்க பண உதவிகளும் செய்வீங்க. இன்று கதை கட்டுரை போன்றவற்றில அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. நுணுக்கமான வேலைகளையும் திறமையாக முடிக்கவும் செய்வீங்க. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை எல்லாமே செலுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கவும் செய்வீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையினால எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகள் இப்பொழுது உங்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வீட்டுல முக்கியமான வேலைகளை இப்பொழுதே முடிக்க வேண்டியதும் இருக்கும். சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில முன்னேற்றமும் உண்டாகும். முயற்சிகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. மனதளவுல எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க.
விற்பனை சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெளிவு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செழிப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தடைகளும் நீங்கும். குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று மனமும் அமைதியாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது எளிமையாக கையாளவும் செய்வீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் இருவருக்கும் இடையில இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை சிறப்பாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். தொழில ஏற்படுகின்ற எதிர்ப்புகளை எல்லாமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் முறியடிக்கவும் செய்வீங்க. இன்று உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருந்தாலுமே அனுகூலமும் உண்டாகும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. மனக்கசப்புகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல கம்பீரமும் வெளிப்படும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. புதியதாக வேலைகளை துவக்குவதற்கு இப்பொழுது நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மன வலிமையுடன் வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு புதிய வேலைகளையும் செய்ய நினைத்தாலுமே அதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்காலத்துல முன்னேற்றமும் உண்டாகும். முதலீடுகளின் மூலமாக எதிர்காலத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல ஒரு தீர்வையும் தருவதாகவும் இருக்கும். மனதுல குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகளும் ஓடிக்கொண்டே இருக்கும். கூட்டாளிகளுடைய வழியில எதிர்பாராத ஆதரவுகளும் இருக்கும். மனதுல தோன்றுகின்ற எண்ணங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பயணங்களின் மூலமாக மகிழ்ச்சியான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தன வரவுகளும் இருக்கும். இணையம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையுடன் அனுசரணையாக செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.